ஸோ விகடன் கிட்டேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட ஆஸ்கர் கிடைச்ச மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ நாமினேஷனே எனக்கு வந்து என்னமோ நான் ஆஸ்கரில் நாமினேட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உண்மையாக சொல்ல போனால் இந்த மியூசிக் ஸோ இந்த மியூசிக்காகவே ஐம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். அண்ட் ஒரு 10 years பேக்லேருந்து நாங்கள் சன் டிவியில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை வாங்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அந்த அவார்டை நாங்கள் தொட்டு பார்த்துருக்கோம். அண்ட் அதோட ப்ரெஸ்டீஜியஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாங்கள்லாம் வந்து அவார்ட் வாங்கியிருப்போமே. நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம் அந்த டைமில். ஸோ பாட்டில்னாலும் பவுடர்னாலும் ரிஸ்க் ஒன்று தான். ஆனால் பணம் வேற. கமலேஷ் சொல்றது மட்டும் செய், புரியுதா? மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023. இந்த ரெட் கார்பெட்டில் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை வந்து கோர்ட்டுக்கான சொந்தக்காரன்னு சொல்லலாமா, இல்லை ஆங்கர்ஸ்க்கு கோர்ட்டுனாலே நீங்கள் தான் அப்படின்னு ஞாபகம். அதை தாண்டி ஃபேஸ் ஆஃப் தமிழ் டெலிவிஷன்னா அது நீங்கள் தான் சார். பெரிய மகிழ்ச்சி அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது உங்களை பேட்டி எடுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் இன் டெலிவிஷன். தேங்க்யூ சார். இப்போது இவ்வளோ வருஷம் அனுபவம், ஏகப்பட்ட பேரை இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க, சமுதாய கருத்தையும் முன்னெடுத்து வைக்கிறீங்க. இந்த அனுபவத்தில் இப்போ திரும்பி பார்க்கும்போது அந்த ரோடாக போயிட்டு ட்ரெஸ்ஸு விற்ற கோபிநாத் அவருக்கு என்ன சொல்லுவீங்க? பரவாயில்ல, எதையுமே விட்டுறாம நீ நினச்சதை பிடிச்சடா, பரவாயில்லடா தம்பி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய தடங்கல்கள் நெருக்கடிகள்லாம் வர்றப்போ பேக் அடிக்காமல் அந்த பையன் வந்து ரொம்ப கான்ஷியஸாக எப்படியாவது நினச்ச இடத்த நோக்கி நகரணும்னு நினச்சிருக்கான். ஸோ அவனுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து உங்களோட ஸ்பீச் கேட்குறாங்க. அதை தாண்டி ஆங்கராக வரும்போது ஒரு ரெஸ்பான்சிபிளாக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வழி நடை போடுறீங்க, அது எப்படி இருக்கும்? பேசிக்காக வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரொம்ப பெருசாக இருக்குது, அதே நேரம் சாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க. மார்க்கெட் பெருசாகல, சாய்ஸ் அதிகமாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜியை, மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை, மக்களின் உளவியலை, எந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் பற்றிய புரிதலும் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. முன்னால் 4 பேர் இந்த இடத்துல எனக்கு 40 பேர் இருக்காங்க, 400 பேர் இருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு 400 பேரோடு நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தட் பி சின்சியர் வாட் யூ ஆர் டூயிங், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம புகழடையணும், பெயர் வரணும், லைம்லைட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறது அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு ப்ரொஃபஷன். அது அந்த அளவில் பார்த்தாலே அதுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களை திரட்டிட முடியும். சரி, இப்போ நீயானால நீங்கள் இத்தனை வருடங்கள் நிறைய டிபேட்ஸ் நீங்கள் வந்து தொகுத்து வழங்கியிருக்கீங்க. உங்களுக்கு ஃபேவரட் டிபேட் ஆர் மறக்க முடியாத டிபேட்னு ஒன்று இருக்கலாம், அது என்ன? நேற்று பண்ணது, அவ்வளோதான். அப்கமிங் இதில் பிடிக்காத ஒன்றும் பண்ணுறதில்ல, எல்லாமே பிடிச்சி தான் பண்ணுறோம். அதனால் க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்கிறதா. என்னுடைய க்ளோஸ் டு த ஹார்ட்னு சொல்லக்கூடிய நீயான நான் சொன்னேன் அப்படி ஒன்று வந்துச்சா நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா அதெல்லாம் பெருசாக ஹிட் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. பட் வந்து அது நம்ம ரொம்ப பிரயத்தனப்பட்டு பண்ணியிருப்போம், நடக்காமல் போயிருந்துருக்கலாம். எல்லா ஷோவுமே விரும்பி தான் பண்ணுறோம். நமக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்களோட ரொம்ப முக்கியம், அதை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கான ஒரு முயற்சி. சார், இப்போ வீட்டிலே ஒரு டிபேட் வந்தால் கோபிநாத் சார் மாதிரி எப்படி டிபேட் பண்ணுறது அப்படின்றது தெரியும். உங்கள் வீட்டில் டிபேட் வந்துருக்கும் போது கோபிநாத் சார் எப்படி அதை ஹேண்டில்? வீட்டிலலாம் டிபேட் பண்ண மாட்டேன். வீட்டில் போய் எப்படி சார் சொல்கிறத கேட்டுப்பேன் சைலண்ட்டாக? நான் அப்போலேருந்து வீட்டை கடைசி பையன். அம்மா சொல்கிறது, அப்பா சொல்கிறது, அப்புறம் தெரிஞ்சவங்க நண்பர்கள் சொல்கிறது, இப்போ மனைவி சொல்கிறது, மகள் சொல்கிறது, மாமியார் சொல்கிறது, அம்மா சொல்கிறது, எல்லாத்தையும் கேட்டுப்பேன். உங்களுக்கு பிடித்த புத்தகம்? நான் படித்ததுல நீங்கள் படித்தது அது ஒவ்வொரு நாளும் ஒன்று மாறுது. இப்போ எக்கிகாயை பிடிச்சிருக்குது, ஆனால் எப்போதுமே பிடிச்சது தோழர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு சேவிங்ஸ் அப்படின்னா கோபிநாத் சார் என்ன சொல்லுவார்? மனுஷங்க தான், மனுஷால சேர்த்துக்கணும். பணம் இல்லை, பணமும் ஒரு தேவை தான். அதுவும் பணம்லாம் வேணாம்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் என்ன பணக்காரனாக ஆகலை. பட் மனுஷங்க வந்து நமக்கு என்னென்னு கேட்டால், மனிதர்கள் மீதான நம்பிக்கை குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு தோணுது. ஆனால் எனக்கு என்னமோ எல்லா இடத்துலையும் மனிதன் தான் இன்னொரு மனிதருக்காக எதாவது செஞ்சுட்டே இருக்கான். ஓகே, நீங்கள் வந்து சொந்தக்காரெல்லாம் மோசம்னு சொன்னாலும் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறப்ப தலைமாட்டில் யாரோ ஒரு மாமனோ செத்து போனால் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ மனிதர்கள் தான் மனித வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க. மனிதர்களை சேர்த்துக்கணும். சில நேரம் நீங்கள் நினச்ச மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க, நம்மளுமே கூட இன்னொருத்தர் நினச்ச மாதிரி இருக்கிறது இல்லை தானே. ஸோ சின்ன சின்ன பிணக்குகளோடும் கஷ்டங்களோடும் தான் மனித உறவுகள் இருக்கும். பட் ஆனால் உறவுகளுக்கு மீது நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப அந்த பிணக்குகள் உங்களுக்கு பெருசாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட்லேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர் தான் சார். தேங்க்யூ. இப்போ நம்ம கூட வந்து அவர் ஃபேவரட் நியூஸ் ப்ரெசென்டர் கார்த்திகேயன் சார் தான். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை இந்த நேரத்தில் சந்திக்கிறது. நிறைய கேள்விகள் எடுத்து வச்சிருக்கோம். கார்த்திகேயன் சார் வந்தால் இதெல்லாம் கேட்கணும்னு எடுத்து வச்சிருக்கோம் சார். எனக்கு கேள்வி மட்டும் தானே கேட்க தெரியும். இப்போ உங்ககிட்ட பதில் எதிர்பார்க்குறேன் சார். சார் நிறைய எலெக்ஷன் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு அரசியல் சார்ந்த தலைமைகள் இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் எப்படி தயார்படுத்திப்பீங்க? ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒவ்வொரு தன்மையில் நடக்கக்கூடிய தேர்தல். நான் முதலாக ரொம்ப விசாலமாக நான் கவர் பண்ண எலெக்ஷன்னா 2014 நாடாளுமன்ற தேர்தல். அதுக்கப்புறம் 2019, அப்புறம் இடையில சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல். சரி சார். சட்டமன்றமோ உள்ளாட்சி தேர்தலோ நாடாளுமன்றமோ இது ஒன்னொன்னும் ஒவ்வொரு தன்மையை பொறுத்து இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க தான் நெருக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படும். கடைசி நேரத்தில் இந்த சினாரியோ வந்து மாறும். இந்த மாதிரி பல தன்மைகளை உள்ளடக்கிய தேர்தல். அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய தயாரிப்புகள் இருக்கும். ஏன்னா 2014 கிட்டத்தட்ட வந்து பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருன்ற ஒரு சூழல் இருந்த சமயம். ஏன்னா 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, அந்த மாதிரி பல மாநிலங்களுக்கும் நான் ட்ராவல் பண்ணி அந்த நியூஸ் கவரேஜ் நான் பண்ணேன். அது மாதிரி ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு தன்மையை உள்ளடக்கியது இருக்கிறதுனால எல்லாமே வெவ்வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு கொடுக்கும். நிறைய இடத்துல எலெக்ஷன்ஸ்க்காக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஒரு நாடு விட்டு நாடு போர்க்களத்தில் இருந்து இஸ்ரேல்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணீங்க. அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் சார். இஸ்ரேல் போகணும் அப்படின்னு எனக்கு முதலாக அந்த ஆர்வத்தை தூண்டினவர் வந்து எங்களுடைய நிறுவன தலைவர் திரு சத்யநாராயணா சார் தான். ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. அப்போது அங்கெல்லாம் நீங்கள் வந்து போகலாமே, போனால் தானே பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. போகலாம் சார் அப்படின்னு. ஏன் பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பயம்லாம் இல்லை, போகலான்னு சொல்லி. ஆனால் உண்மையிலே பயம் இருந்தது. அந்த காட்சிகள்லாம் பார்க்குற போது குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து 4 வயது குழந்தைங்க வந்து அப்பா இஸ்ரேல் போகிறேன்னு சொன்னோன்னே அங்கே குண்டெல்லாம் வெடிக்குதே அப்படின்னு அவங்களும் சொன்னோடனே கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் நடுக்கமாக இருந்தது. அப்போ அவங்களெல்லாம் வந்து தயார்படுத்திட்டு இல்லை நான் போயிட்டு வரேன். பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு நாங்கள் போய் டெல் அவீவில் இறங்கி அந்த குண்டு சத்தத்தை கேட்ட பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு அந்த பதட்டம். ஆனால் அப்புறம் நகரங்களுக்கு ட்ராவல் பண்ணி அந்த பாதிப்புகள்லாம் பார்க்குற போது நான் அது வந்து ஒரு செய்தியாளருக்கு கிடைப்பதற்கரிய ஒரு வாய்ப்பு. போர்க்களத்தில் மக்களுடைய பாதிப்பு, ஒரு நாட்டுடைய நிலைப்பாடு, இந்தியா போன்ற நாடுகளுடைய பார்வை, உலக நாடுகளுடைய பார்வை, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு எக்ஸ்பிளனேஷனாக நான் இங்கே ஒரு செய்தியாளராக இருந்து கொடுக்கணும். எந்த நேரத்தில் சைரன் ஒலிக்கணும் எங்களுக்கு தெரியாது. பங்கர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போய் நாங்கள் வந்து ஒளிஞ்சுக்கணும். ஃபுட்டு கிடைக்காது. எல்லா இடத்துலையுமே ஷட் டவுன், வாட்டர் ஸ்கேசிட்டி. எந்த இடத்துலையுமே எங்களுக்கு தேவையான உணவோ எதுவுமே கிடைக்காது. ரூம் ரெண்டெல்லாம் வந்து அது கண்ணா பின்னான்னு ரூம், டாக்ஸி எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த இக்கட்டான ஒரு சூழலில் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கணும், எப்படி அதில் வந்து நம்ம செய்திகளை சேகரிக்கணுங்கிறது செய்தியாளராக களத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ். அது எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மீடியாவோட கருத்து சுதந்திரம் இந்தியாவில் இன்னும் இருக்கா, முழுமையாக இருக்கா? அதாவது இது மாநில அரசுல நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கங்கள், மத்திய அரசை நிர்வகிக்கக்கூடிய அரசாங்கங்கள், இவங்க எப்போதுமே ஒரு எதிர்பார்ப்புகளோட தான் இருப்பாங்க. அரசுக்கு எதிரான செய்திகள் போகிற போது அது வந்து தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு எப்போதுமே எதிர்பார்க்கலாம். எதிர்கட்சிகளுக்கு என்ன ஒரு வருத்தம் இருக்குன்னா, நம்மளுடைய குரலை வந்து ஊடகங்கள் வந்து ஒழிக்கிறதே இல்லை அப்படின்ற அந்த ஆதங்கமும் அந்த வருத்தமும் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு. இதை நான் வந்து 15 வருஷம் களத்தில் இருக்கேன். 15 வருஷமும் ஆளும் கட்சியை வந்து ஒரு நெருக்குதல் கொடுக்குறதும், எதிர்கட்சிகள் ஒரு அங்கலாய்ப்போடும் ஆதங்கத்தோடும் எங்களை அணுகிறதும், ஊடகங்களை அணுகிறதையும் தன்மையை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். என்ன பெரிய சவால் ஒரு செய்தியாளருக்கு அப்படின்னா, கேஸ் டு கேஸ் அணுகிறது தான். இன்னைக்கு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா, நான் வந்து உங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுப்பேன். இன்னொரு நாள் இன்னொருத்தர் தப்பு பண்ணியிருக்காரா, அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுப்பேன். ஒரு நாள் ஆளுங்கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க வேண்டியது இருக்கும், ஒரு நாள் எதிர்கட்சிகளுக்கு எதிரான நிலைப்பாடை கூட எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படிதான் ஒரு செய்தியாளர் வந்து இந்த செய்திகளை அணுகணும்னு நினைக்கிறேன்னு தவிர, இது முழுவதுமாக ஒரு கருத்து சுதந்திரமே முடக்கப்பட்டதாக நான் வந்து உணரலை. சில நெருக்கடிகள், அழுத்தங்கள் எப்போதுமே இருக்கும், சில விமர்சனங்களும் நமக்கு எப்போதுமே இருக்கும். ஆனால் அதை கடந்து முழுமையாக நாம் வந்து தமிழ்நாடு மாதிரியான அதிகப்படியான பொலிட்டிசைஸ் ஆன மாநிலத்தில் இவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, இவ்வளவு மீடியாஸ் இருக்குது, இவ்வளவு டிபேட் ஷோ இருக்குது, இவ்வளவு நேர்காணல்கள் இருக்குது, எல்லாமும் மக்களுடைய அந்த அரசியல் மயப்படுத்தப்பட்ட தன்மையினால தான் நம்ம இவ்வளவு தூரம் இங்கே வியாபாரம் பண்ண முடியுதுன்னா, அப்போ கருத்து சுதந்திரம் இல்லைன்னு நம்ம எப்படி முழுமையான ஒரு முடிவுக்கு வர முடியும்? இருக்கும், இது இன்னும் பலப்பட தான் செய்யணும்னு நான் நம்புறேன். பலமா உடல் ஆரோக்கியம் அப்படின்றது எல்லா மனிதர்களுக்கும் முக்கியம். குறிப்பாக நீங்கள் மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க, உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் எப்படி பாதுகாக்கிறீங்க? எனக்கு வந்து நான் முக்கியமாக ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக நான் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உணவு கட்டுப்பாடு.
உணவில் வந்து நான் அதீத கட்டுப்பாடோடு இருப்பேன். ஜங்க் ஃபுட்டோ மற்றபடி உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறத நான் வந்து 90% மேலே நான் வந்து தவிர்த்துருவேன். தவிர்க்க முடியாத நேரங்களில் மட்டும்தான் அந்த உணவை சாப்பிட்டே தீரணும்னு ஒரு நெருக்கடி வருகிற போது மட்டும்தான் எடுத்துக்கொள்வேன். முதல்ல வந்து உணவு கட்டுப்பாட்டில் அதிதீவிரமாக நான் வந்து இருக்கேன். மன ரீதியாகவே நான் வந்து கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் ரொம்ப ஒரு பக்குவத்தோடு இருக்கிற ஒரு சூழலாம் இருக்குது. தொடங்குறது வந்து ஒரு உணவு கட்டுப்பாடு, பதட்டமின்மை தான். எங்கே வந்து தூக்கம். நான் எங்கே வந்து நான் இன்னும் என்னை சரிப்படுத்திக்கணும்னு நினைக்கிற விஷயம் வந்து உடற்பயிற்சி. அதுக்கு நேரமின்மை, சோம்பேறித்தனம், அது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அந்த வரக்கூடிய நாட்களில் வந்து அதையும் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த முடியும்னு நம்புகிறேன். அடுத்த கட்டம் கார்த்திகேயன் சார் 6 பேக்கோட இந்த இன்டர்வியூவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பதிலுக்காக மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இது ஒரு கிஃப்ட் ஆம்ப். இப்போ நம்ம கூட இருக்கிறது சரிகமபா டீம் தான். ஸோ வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூஸ்வலாக மைக் வந்து அங்கே இருக்கும், அவங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் மைக்கில் ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்கவங்க நாங்கள் எல்லாரும் சூப்பராக. ஓகே, கடமையாக நான் வந்து ஆஸ் அன் ஆங்கர் ஷோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஏன்னா சரிகமபாவுடைய உயிர், அதோடைய ஆத்மா எல்லாருமே இவங்க தான். ஹி இஸ் த ஷோ டைரக்டர் கார்த்திகேயன் அவர்கள், த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் த ஷோ ஹி இஸ் டேவிட், அண்ட் த கிரியேட்டிவ் கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுற பொன்னுமணி அண்ட் அசோக். இவங்க தான் இந்த ஷோவில் ஒரு ஆங்கராக வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். இந்த ஸோ இப்போ டைரக்டர் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஷோ வந்து இப்போ சமீபத்தில் மக்கள் மத்தியில் அவ்வளோ தூரம் பேசப்படுது. அண்ட் நிறைய பேருக்கு வந்து சிங்கிங் ஒரு கெரியராக சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரிகமபா ஷோ வந்து மூலியமாக அதில் இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் மூலியமாக தெரிய வருது. ஸோ அதோட உயிரே நீங்கள் தான். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் டீம் ஒர்க் தான். நாங்கள் எப்போவுமே கிரவுண்டுக்கு போவோம். கிரவுண்டில் என்ன இருக்குது, யார் இருக்காங்க, ஏன்னா அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஷோவுடைய மெயின். அதான் சாதாரணவர்களையும் சாதனையாளர்களாகவும் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஷோ. ஸோ அந்த விதத்தில் ஒரு டீசெண்டான ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். கலக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா விகடனுடைய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் போது ஏதோ உருப்படியாக ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஸோ எல்லாரும் பேசணும்னு விகடன் சார்பாக ஒரு ஆசைப்படுறோம். அடுத்து அசோக் சார் பேசிக்கலாம். சரிகமபா ஷோவில் ஃபேவரட்டாக நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன விஷயம்? ஃபேவரட்டான விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் கோல்டு வாங்கினாலும் அந்த கோல்டு நாங்கள் வாங்கின மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோல்டு எல்லாமே எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த கோல்டை வந்து நாங்கள் வாங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சரிகமபாவில் வந்து பாடுற அந்த டாப் 6 டைட்டில் அடிக்கிறவங்க அவங்களோட லைஃப் மட்டும் கிடையாது. சரிகமபாக்குள்ள வந்துட்டாலே அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு மேஜிக் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி அதுக்கான வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிகமபாவை பிடிச்சி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்துட்டு பிடிச்ச விஷயம்னு இல்லை, பிடிச்ச இந்த ஷோ ரொம்ப ஒரு கனெக்ட் எல்லாருக்குமே. நாட் ஒன்லி ஆங்கர், நாட் ஒன்லி டீம், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஈவன் ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு எலிமினேட் ஆகி போகிற கண்டஸ்டன் கூட ஃப்யூச்சரில் வந்துட்டு அவன் நினச்சி பார்த்தா வந்துட்டு நம்ம சரிகமபாவில் இருந்தோம் அப்படின்றது அவனுக்கு ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். வந்து பாடுறவங்களை மட்டும் செலிப்ரேட் பண்ணுறது இந்த நிகழ்ச்சி கிடையாது. அவன் ஃபேமிலியோட அவங்களோட என்டையர் அந்த கெரியரையும் செலிப்ரேட் பண்ணுறது தான் அந்த சரிகமபா நிகழ்ச்சி. சூப்பர், டிப்டாப்பாக இருக்காரு. இல்லை, இவர் நான் சரிகமபா செட்டில் பார்த்துருக்கேன். அப்போ ரொம்ப கேஷுவலாக இருப்பார். ஆமாம், இங்கே விகடன் அவார்ட்ஸ்க்காக டிப்டாப்பாக வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ப மாட்டீங்க, காலையில் 6 மணிலேருந்து இன்னைக்கு என்ன போடணும், என்ன சட்டை இது, ஏன்னா விகடன்லேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. நான் சினிமா விருதுகள் ஹோஸ்ட் பண்ணதுனால எனக்கு ஒரு விஷயம் தெரியும். வரக்கூடிய ஒவ்வொரு இயக்குனராக இருக்கட்டும், ஒவ்வொரு நடிகராக இருக்கட்டும், ஒவ்வொரு நடிகையாக இருக்கட்டும், மேடையில் ஏற ஒவ்வொரு விருது வாங்கும் அந்த நபர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என் திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே அதுக்கு என்ன நம்பர் வரப்போகுது விகடன் கிட்டேருந்து அப்படி ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஸோ விகடன் கிட்டேருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட ஆஸ்கர் கிடைச்ச மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ வெரி வெரி ஸ்பெஷல் தேங்க்யூ டு விகடன் இந்த அழகான ரெக்கக்னிஷனுக்காக. அர்ச்சனா மேம் கிட்டயும் ஒரு கேள்வி. என்ன மேம், எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு, உங்ககிட்டயும் கேட்கணும். நீங்க இவ்வளோ வருஷம் டெலிவிஷன்ல இருக்கீங்க, ஏகப்பட்ட ஷோஸ், நிறைய ஷோஸ், மக்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கீங்க. இதுல சரிகமபா எப்படி ஸ்பெஷல்? சரிகமா இஸ் மோஸ்ட் ஸ்பெஷல். ஏன்னா என்னோட செகண்ட் இன்னிங்ஸில் நான் ஹோஸ்ட் பண்ண ஷோ சரிகமபா. சரிகமபாவில் வந்து நாங்கள் கான்ஸ்டண்ட்டாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமே சரிகமபா. இதுக்கு என்ன காரணம்னா, சரிகமபாவில் வந்து இசையை மட்டும் இல்லை, வாழ்க்கையை கொண்டாடுறோம். அண்ட் நம்ம எல்லாரும் வாழறது தான் முக்கியம், உயிரோட இருக்கிறது முக்கியம் கிடையாது. டோன்ட் லிவ் இஃப் யூ நாட் லிவிங் இட் ஃபுல்லி. எக்ஸிஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்றத ஆஸ் அ பாலிசி நாங்களும் வச்சுருக்கோம். அதை வாழவும் செய்கிறோம், அதை இசையால் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம், அது வாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அண்ட் தட் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். நம்மளால் பல பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருது அப்படின்னு அமேசிங்காக ஒர்க் பண்ணுற ஒரு டீம் கூட நம்ம பயணிக்கிறோம் அப்படின்ற இந்த அழகான பயணத்தில் நானும் இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய பெரிய ஸ்பெஷல் ஜேர்னி.
வாவ், தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் ப்ளீஸ் கோ அண்ட் என்ஜாய் த ஷோ. Thank you so much. Thank you. இந்த ரெட் கார்பெட்ல நம்ம கூட இப்போ ஜாயின் பண்ணிக்கிறது அவர் மோஸ்ட் ஃபேவரட் அஜய் கபூர் சார். சார், ஹாய் சார், ஹவ் ஆர் யூ சார்? Hi, how are you? I'm fine, thank you. I'm fine. How are you? ஐம் குட் சார். Great. அண்ட் நிறைய உங்க ஃபேன்ஸ் கேட்குற ஒரே ஒரு கேள்வி சார், நானும் அவங்க சார்பாக கேட்குறேன். சீரியல்ல எப்போ கம்பேக் கொடுப்பீங்க? ஆக்சுவலி சொல்லப்போனால் எனக்கும் தெரியும் தட் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வெளியே போனாலே வந்து கேட்குற ஒரே கேள்வி வந்து எப்போ நீங்கள் திரும்ப என்ட்ரி கொடுக்க போகிறீங்க. பட் நான் இப்போ வந்து கொஞ்சம் பிஹைண்ட் த கேமரா இருக்கேன் பிகாஸ் ஐ மீன் டு ரைட் நோ இன்டு ப்ரொடக்ஷன். ஒரு பெரிய கம்பெனி அபிராமி குரூப்க்கு வந்து ஐ எம் த பிஸ்னஸ் ஹெட். ஸோ ஐம் ஜஸ்ட் ரைட் நவ் சில டைம் வந்து யூ ஹாவ் டு see what is happening in the front of the camera. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் பின்னாடி உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் டெஃபினெட்லி என்ட்ரி கொடுப்பேன். அது வந்து கொஞ்சம் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ நைஸ் ரோல் ஆல்சோ. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒரு ஆதி மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஐ ஹாவ் டு கிவ் சம்திங் பிகர் தென் தட். சின்னதாக கொடுத்தா செட் ஆகாது. ஸோ அதனால கண்டிப்பாக வருவோம். ஆனால் எந்த டைமில் வருவோம், எப்படி வரும் தெரியும். ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவோம். அஜய் கபூர் சார், நீங்க வந்து அயன் மூவி வில்லன் கமலேஷ் அவருக்கு நீங்க தான் அந்த ரோலும் நீங்க தான் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், கரெக்ட். அப்புறம் இப்போ அதுல டப்பிங் செக்மெண்ட் போயிடலாம் சார். அதுல ஃபேமஸ் டைலாக், பாட்டில்னாலும் பவுடர்னாலும் ரிஸ்க் ஒன்று தான், ஆனால் பணம் வேற. அந்த டைலாக் இப்போ நீங்க சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். பாட்டில்னாலும் பவுடர்னாலும் ரிஸ்க் ஒன்று தான், ஆனால் பணம் வேற. கமலேஷ் சொல்றது மட்டும் செய், புரியுதா? சூப்பர், ஃபென்டாஸ்டிக் சார். அடுத்த ஒரு டைலாக், ஏணி வச்சு ஏறதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, சும்மா ஜிவ்வுன்னு ஏறணும், ராக்கெட் மாதிரி. ஓகேவா சார்? ஓகே. ஏய், ஏணி வச்சு ஏறுது எனக்கு ஒத்து வராது, ஜிவ்வுன்னு ஏறணும், ராக்கெட் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் பார்ட் இன் டெலி அவார்ட்ஸ். அண்ட் நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்து எல்லாத்தையும் பண்ணீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ப்ளஷர் சார். தேங்க்யூ சார். இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது ஸ்ருதிகா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டு பேருமே சூப்பராக கார்ஜியஸாக இங்கே இருக்கீங்க. அண்டு சின்னத்திரை கலைஞர்களை அங்கீகரிக்கும் விதமாக ஆனந்த விகடன் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ சின்னத்திரை கலைஞர்களாக நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். எங்களை இங்கே ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணதுக்கு வி ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதாவது பெரிய திரைன்றது நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் அதெல்லாம் நடக்கும். பட் ஆனால் சின்ன திரையை அங்கீகாரம் பண்ணி அதுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாதஸ்வரம் சீரியல் எவ்வளோ ஃபேவரட்? கண்டிப்பாக அது என்னோட ரொம்ப 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 ஃபேவரட். இப்போ வரைக்கும் மலர் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் ஒரு 5 இயர்ஸ் போச்சு நாதஸ்வரம். ஸோ அந்த 5 இயர்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் நான் வாழ்ந்திருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக மலர் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய சந்தோஷம். மலர் கோபியை மிஸ் பண்ணுறீங்களா? மலர் கோபியை மிஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. அதுக்கான பதில் கூடிய விரைவில் நாதஸ்வரம் பார்ட் 2ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நைஸ். ஹலோ, உங்கள் கூட வந்து ஃபேவரட்ஸ் கேம் வந்து விளையாடலாம் ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்ல. ஓகே சார்? ஷூர். ஃபேவரட் ஆக்டர்? ஷாருக் கான். ஃபேவரட் டைரக்டர்? ஃபேவரட் டைரக்டர் இப்போ வந்து எனக்கு லோகேஷ் கனகராஜ் சார். ஃபேவரட் ஃபுட்? பிரியாணி. ஊருக்கே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கே. ஃபேவரட் ஹீரோயின்? இது வித்அவுட் சேயிங் அப்படின்னு சொல்ல வந்து அதுக்குள்ள சொல்லிட்டாங்க. ஸ்ருதிகா உண்மையை சொல்லிடுங்க. இல்லை உண்மைதான். உண்மைதான் மேம். ஃபேவரட் பிளேஸ்? ஃபேவரட் பிளேஸ் எனி ஹில் ஸ்டேஷன். சூப்பர். ஸோ நீங்கள் இப்போது ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023 கலந்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு சார்? ஓகே, ஆனந்த விகடன் வந்து இட்ஸ் வெரி பிக் நெட்வொர்க். அண்ட் அவங்க வந்து சின்னத்திரைக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து ஒரு விருது பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் மகராசியில் நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு பண்ணியிருந்தோம். எங்களை வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து இன்வைட் பண்ணி இப்போ ஆனந்த விகடன் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் சச் ஈவெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு சைக்கிள் பியூர் பிராண்ட் அகர்பத்தியிலேருந்து இப்போ நம்ம கூட இந்த ரெட் கார்பெட்டை அப்படி ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு, அப்படி வைப் ஆக்கிறதுக்கு சுஜா மேம் அண்ட் சிவா சார் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் வந்து இங்கே சேர்ந்து வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா தனித்தனியாக வந்துட்டா நீங்கள் எங்கே அவங்க எங்கேன்னு கேட்டுட்டு இருந்தோம். தேங்க்யூ ஸோ மச். அண்டு சின்னத்திரை கலைஞர்களை அங்கீகரிக்கும் விதமாக ஆனந்த விகடன் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். ஆனந்த விகடன் எப்போவுமே வந்து பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அண்ட் கரெக்டாக வந்து அந்த அங்கீகாரத்தை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ரொம்ப தைரியமாக சிறப்பாக செஞ்சுருவாங்க. ஸோ இந்த வாட்டி டெலிவிஷன் அவார்ட் பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா
நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. டெய்லி நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். ஆடியன்ஸோட ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர்ஸ் அண்ட் நம்மளே நம்ம ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல. ஸோ ரொம்ப சந்தோஷம். கரெக்டான நேரத்தில் சரியான விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது நிறைய தூரத்தை போய் சேரணுன்றதான் என்னோட ஆசை. சூப்பர். இப்போ என்னன்னா உங்க 2 பேருக்கும் ஒரு கேம், தமிழ் மேட்ரிமோனிலேருந்து ஒரு கேம். அண்ட் இந்த கேமில் சார்னா நீங்கள் அவரை இப்படி பாயிண்ட் பண்ணணும், நீங்கள் மேம்னா இப்படி பாயிண்ட் பண்ணணும், இல்லை நீங்கன்னா நீங்கள் இப்படி பாயிண்ட் பண்ணணும். ஓகே டன்? ஓகே. உங்கள் 2 பேரில் யார் நிறைய கோவப்படுவா? டன். உங்கள் 2 பேரில் யார் ரொம்ப பெரிய ஃபுட்டி? சூப்பர். 2 பேரில் ஹூஸ் த பெட்டர் டான்சர்? நோ. விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ப்ரொஃபஷனலான ரொம்ப வருஷம் டான்ஸர், அவங்க டான்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நான் வந்துட்டு யாருன்னா கற்றுக் கொடுத்தா, ஏன்னா இவங்க கற்றுக் கொடுக்காமே நல்ல இந்த வைபுன்னுலாம் சொல்லுவாங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க. மைக்க பிடிங்க போகிறாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டைல் தான் எனக்கு வரும். பட் எல்லா ஸ்டைலுமே ஆடக்கூடியவர் இவர். அதை நான் உண்மையை ஒத்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பேலே இல்லை ஜாஸ் இதெல்லாம் ஆட சொன்னீங்கன்னா நான் மாட்டிப்பேன். எனக்கு ஆட தெரியாதுன்றதை அங்கே கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு அது எல்லாமே வரும். இந்த பதிலை எப்படி எடுத்துக்கிறது? சரி, 2 பேருமே அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அண்டு 2 பேரில் அதிகமாக யார் ஐ லவ் யூ சொல்லுவோம்? அப்போ யார் ரொம்ப ரொமான்டிக் 2 பேரில்? சூப்பர். ஸோ இந்த செக்மெண்ட் வந்து நீங்கள் தோக்கவே இல்லை. நீங்கள் இதில் 100 out of 100 எடுத்துட்டீங்க 2 பேர் அஸ் அ கப்புலா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் இன் டெலி அவார்ட்ஸ். அண்ட் இந்த செக்மெண்ட் எங்கள் கூட இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக நீங்கள் கலந்துக்கிட்டதுனால தமிழ் மேட்ரிமோனிலேருந்து ஒரு சூப்பரான கிஃப்டாக. இப்போ நம்ம கூட வந்து வீரா சீரியலோட லீட்ஸ் தான் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க 2 பேர்? ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கீங்களா? சின்னத்திரை கலைஞர்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த மாதிரி ஒரு விழா நம்ம நடத்துகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பேசியிருப்பீங்களா? ஏன்னா விகடன் இந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி பேசின விஷயங்களை இப்போ பார்க்குறேன். விகடன் இஸ் a legacy. ஸோ இதில் நாங்கள் நாமினேட் ஆயிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல், என்னோட பேரன்புக்காக நான் நாமினேட் ஆயிருந்தேன். ஸோ நாமினேஷனே எனக்கு வந்து என்னமோ நான் ஆஸ்கரில் நாமினேட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ ஐ எம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி டு பி நாமினேட்டட். நான் 2 கேட்டகரியில் நாமினேட் ஆயிருந்தேன். லைக் ஃபேவரட் ஹீரோயின் அண்ட் ஆமாம் ஃபேவரட் ஹீரோயின் அண்ட் மாமியார் மருமகள். ஸோ லெட்ஸ் சி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். அதே ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஆனந்த விகடன் அவார்ட்ஸ் அந்த இதில் இருந்து நான் பேக் எண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்டு நிறைய தடவை அவார்ட்ஸ் ஷோஸ் வந்திருக்கேன். இதில் கூட ஆக்சுவலாக வந்து நான் இன்வைட்டாக தான் வந்திருக்கேன். ஐ எம் நாட் நாமினேட்டட் இன் திஸ் பிகாஸ் 23 I didn't do any projects. அண்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்து நம்மளை ஃபெசிலேட் பண்ணி கூப்பிட்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு உண்மையாக சொல்ல போனால் இந்த மியூசிக் ஸோ இந்த மியூசிக்காகவே ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். அண்டு ஒரு 10 years பேக்லேருந்து நாங்கள் சன் டிவியில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை வாங்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அந்த அவார்டை நாங்கள் தொட்டு பார்த்துருக்கோம். அண்ட் அதோட ப்ரெஸ்டீஜியஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி இன் அ பார்ட் ஆஃப் லைக் திஸ். ஆக்சுவலி இதை நான் சொல்ல மறந்துட்டேன். லைக் டெலி விகடன் இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயரில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் 2 பேருக்கு ஃபேவரட் ஹாலிடே ஸ்பாட் எதுன்னு நீங்களும் சொல்லணும். எல்லா பிளேஸும் சொல்லக்கூடாது. மேபி மை ஷூட்டிங் ஸ்பாட். ஹாலிடே ஸ்பாட்டு அப்படி இல்லைங்க. எனக்கு என்னோட ஷூட்டிங் ஸ்பாட் தான் என்னோட ஃபேவரட் ஸ்பாட். ஸோ ஐ டோன்ட் லைக் டு வாண்டர் அரவுண்ட். அந்த மாதிரி ஒரு பர்சன். நான் நிறையா வெளியில் சுற்ற மாட்டேன். ஸோ அதனால மேபி பீச். ஸோ அவர்கிட்ட கொடுங்க, அண்ணன் கிட்ட கொடுங்க. எனக்கு கோவா. பல பசங்களுக்கு அதாங்க ஃபேவரட் ஸ்பாட். கோவா போயிருக்கீங்களா? காலேஜில் ஒரு தடவை போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவை போயிருக்கேன். இங்கே காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை போயிருக்கேன். அங்கே நடந்த ஏதாவது ஒரு அங்கே என்ன நடக்கும்? ஓகே. ஸோ பிரதீப் கோயின்லேருந்து ஒரு கிஃப்ட். இப்போ நம்ம கூட இருக்கிற ஃபேவரட் கப்பிள் ராகவ் அண்ட் பிரீதா சார் தான். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் 2 பேரையும் இந்த நேரத்தில் சந்திக்கிறது. ஸோ வந்து விகடன் சின்னத்திரை கலைஞர்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த மாதிரி ஒரு விழாவை முதல் வாட்டி நடத்துகிறாங்க. ஸோ உங்களோட விஷஸ் அண்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நாங்கள்லாம் வந்து அவார்ட் வாங்கியிருப்போமே. நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம் அந்த டைமில். ஸோ அப்படி தோணுச்சு. பட் அட் த சேம் டைம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி நடக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம் நம்ம ஆர்டிஸ்ட்ஸுக்கு, டெக்னீஷியன்ஸுக்கு, எல்லாருக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எந்த ஒரு கலைஞனுக்குமே எல்லாரும் சொல்கிறது தான் அங்கீகாரம் தான். நம்ம எல்லாருமே அந்த அப்ரிசியேஷன் தான்.
காசு கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா கூட பயங்கரமாக கைத்தட்டிட்டா நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வேலை செஞ்சுட்டு போயிடுவோம். ஸோ அந்த விதத்தில் ஒரு அவார்ட்ஸ் கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். விகடன் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் எனக்கு பெரிய பிரேக்கை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து விகடனில் வந்து அலைகள் சீரியல் தான். சின்னத்தலை கலைஞர்கள் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனோட பவர் ஆக்சுவலி ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியம். ரைட், இன்னைக்கு சினிமாவோட வீடுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் பேசுறதுன்னா கேரக்டர்ஸ், நம்ம ஸ்மால் ஸ்க்ரீனில் வர கேரக்டர்ஸ் தான் இன்னுமே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஒரு 4 படம் நடித்தவனை கூட தெரிஞ்சிருக்காது, ஆனால் ஸ்மால் ஸ்க்ரீன் நடிக்கிறவங்க எல்லாரையுமே சொல்லுவாங்க, அந்த சீரியல் எதிர்நீச்சல்ப்பா, இதுப்பா அதுப்பா அப்படின்னு பேசிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது, அதான் அவார்டு கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் சப்போர்ட் பண்ணோம், அப்ரிஷியேட் பண்ணோம். அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்கலனாலும் இப்போ வரவங்களுக்கு அது கிடைக்குது அப்படின்றது அதை சந்தோஷமாக அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தான் வந்தோம். சார், தமிழ் மேட்ரிமோனி சார்பாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ இருக்க யங் ஜென்ரேஷனில் கப்பலாக இருக்கிற நிறைய பேருக்குள்ள சண்டைகளும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த விட்டு கொடுத்து போகிற தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க முடியுது. நீங்கள் சொல்லுங்கள் சார், அடுத்து வர தலைமுறைகளுக்கு. நான் சொல்கிறேன், அதுக்கு சண்டை எல்லா கப்பலுக்கு நடுவுலையும் நடக்கும். ஆனால் அந்த சண்டை வந்து அடுத்த நாள் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. யூ ஷுட் ஃபர்கெட் இட். அன்னைக்கு என்ன நடந்ததோ அது மறந்து நல்ல விஷயங்களை மட்டும் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுதான் எங்களோட மோட்டோ. சண்டை வரும், ஆனால் நல்ல விஷயம் வரணும். அன்பு இருக்கிற இடத்துல தான் வந்து சண்டை வரும். உரிமை இருக்கிறதுனால தானே சண்டை போடுறோம். இப்போ உங்க 2 பேர்ல யார் அதிகமா சண்டை போடுவாங்க? நான் தான் சண்டை போடுவேன் அதிகமா. அவர் போடுவார் அப்பப்போ, பட் அவருக்கு அதுக்கெல்லாம் வந்து பேஷன்ஸ் இல்லை. லைஃப்ல நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுலயே நோக்கத்திலே இருப்பாரு. நான் தான் நிறைய சண்டை போடுவேன், ஆனா அப்படியே சண்டை போட்டுட்டு மறந்தும் போயிடுவேன். அதனால தான் இவ்வளோ வருஷம் நாங்கள் கூட இருக்கோம். சூப்பர். இசை அமைப்பாளராக நீங்கள் வந்து ஊரில் எனக்கு ஒரு மேடைன்னு ஒரு பாட்டு, அதில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவரோட மறைவுக்கு அந்த ஒரு பாட்டு தான் அதிகமாக ட்ரெண்ட் ஆச்சு. அதை எப்படி நீங்கள் இப்போ பார்க்குறீங்க சார்? ஆக்சுவலி அந்த பாட்டுக்கு அந்த படம் வந்த போதை விட இப்போ, ஏன்னா சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு அந்த டைமில் இல்லைங்கிறத கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போது சோஷியல் மீடியா வந்த அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தலைவர் அப்படின்னு வச்சு அந்த பாட்டை அப்படி ஒரு ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க. அது பார்க்கும்போது சரி பரவாயில்ல, நாம் பண்ணின ஏதோ நாம் பண்ணதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வழியாக நடந்த ஒரு விஷயம் இன்றைக்குமே ஞாபகம் இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா அந்த படம் வந்து 10 வருஷம் மேலே ஆச்சு. ஆனால் இப்போது அது ட்ரெண்டாகி பார்த்துட்டு இருக்காங்கங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆன்சர். அண்ட் உங்களுக்கு தமிழ் மேட்ரிமோனி சார்பாக நீங்கள் சூப்பரான கிஃப்டாக தேங்க்யூ ஸோ மச். அனைத்து தமிழ் தொலைக்காட்சிகளின் நட்சத்திரங்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் முதலாக ஒரே மேடையில் திரண்ட பிரம்மாண்ட விழா கோலாகலமாக நடைபெற்ற ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2023. லட்சக்கணக்கான தமிழ் ரசிகர்களின் பங்களிப்புடன் நம் இல்லம் தேடி வரும் கலைஞர்களுக்கு கிரீடம் சுட்டிய விழா நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். உங்கள் சினிமா விகடன் மற்றும் டெலி விகடன் யூடியூப் சேனலில். டைட்டில் ஸ்பான்சர் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மதுரையின் மருத்துவ முகவரி. பவர்ட் பை சத்யா ஏஜென்சிஸ். சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை. வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். ராஜ்மஹால் சில்க்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், a tradition of excellence in silk. Kohila Women's Innerwear, Pradeep Queen Holiday Resorts. Live together, love together, laugh together. Associate sponsor Saubhagya Kitchen Appliances. Special partner Tamil Matrimony. Savings partner Sri Vishalam Chit Fund Limited. Agri partner Satyam Agro Clinic. Spiritual partner Cycle Pure Agarbatti. Outdoor partner Next Advertising Solutions. Metro partner Mark Metro. Digital OOH partner Skyram. Multiplex partner AGS Cinemas.